பள்ளியின் 10வது ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராகசுதா அரங்கில் அண்மையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி, டாக்டர் சுதா சேஷையன், ஹம்சத்வனி செயலாளர் ஸ்ரீ ஆர். சுந்தர், மன்னார்குடி ஏ. ஈஸ்வரன் உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தொழிலதிபரும் இசை புரவலருமான டாக்டர் நல்லி குப்புசாமி இவ்விழாவில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்றபடியாக வளர்ந்து வரும் நகரின் இளைய சபாவான கேதாரம் இன்று தனது 10வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கேதாரத்தின் வளர்ச்சி உணர்த்துகின்றது. என்று விருது பெறும் மன்னார்குடி ஸ்ரீ ஏ. ஈஸ்வரன் அவர்கள் மிகச்சிறந்த மிருதங்க கலைஞர், சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றுள்ள இவர் ஆல் இண்டியா ரேடியோவில் வெகு காலம் பணியாற்றியவர். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கச்சேரிகள் செய்து ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்தவர். ஒரு மணிவிழா கால இசைக்கலைஞர் என்ற முறையில் சாதனை படைத்த மிருதங்க கலைஞர் இவர். இன்று கேதாரம் நாதமூர்த்தி விருது பெறும் இவரை பாராட்டி வரவேற்கின்றேன். மேலும் பல விருதுகள் பெற வாழ்த்துகின்றேன். அப்பைய தீட்சிதர் வம்சாவளியை சேர்ந்தவங்க. எனக்கு சமீபத்தில் தான் தெரியும். தத்துவலோகாவில் ஒரு உங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை, உங்கள் ஸ்டூடெண்ட் தானே, அவருக்கு இது கச்சேரி நடந்து வந்தபோது அப்போ சொன்னாங்க, நான் ரொம்ப நாளாக அப்பைய தீட்சிதர் வந்து திருநெல்வேலி பக்கம் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வர வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு குறிப்பு படித்தேன். அவங்க குடும்பத்தை சேர்ந்த அடையபுரத்தில் உள்ள கோயிலுக்கு 1582 பொம்மை ராஜான்னு வெள்ளூர் இந்த ராஜா வந்து பொன் வேஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன், அது கரெக்டு தான். அப்புறம் நீங்கள் வந்து திருநெல்வேலி தானே, எப்படி அடையபுரத்தில் என்ன? இல்லை திருநெல்வேலி, நாங்கள் அடையபுரம் தான் சொந்த ஊரை, எங்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில் அது. அப்போ ராஜா அதை கேள்விப்பட்டு அந்த மாதிரி பொன் வேஞ்சு கொடுத்தார் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப, அதாவது அவருடைய ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அந்த பையன் அந்த இளைஞன் வாசித்த மாணவன் வச்சுக்கிறேன். அவன் வந்து பக்கத்துலேருந்து கும்பிட்டு நின்றுட்டு இருந்தான். ஒரு டே சேவிச்சுக்கோடா அப்படின்னார் இவர். அப்புறம் அதான் தெரியல, சின்ன பையன் தானே. அப்புறம் அபிவாதம் சொல்லி சேவிச்சுட்டான். அதுக்கப்புறம் நல்லா அவரோட நல்லா பாடினார். விழாவின் பிரதான விருந்தினர் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர். இப்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் இயக்குநராக இருக்கின்றார். இவர் ஒரு இலக்கியவாதி, சமய இலக்கிய படைப்புகளில் நாட்டம் கொண்டவர், சிறந்த இலக்கிய சொற்பொழிவாளர். இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல் அமைகிறது இவரது சொற்பொழிவு. ஒரு புறம் மருத்துவ பணி, மறுபுறம் இலக்கிய பணி, இத்துடன் மருத்துவ ஞானம் என்றபடி தனி சிறப்புடன் திகழ்ந்தவர் இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தியாகராய நகரின் மூத்த குடிமக்களின் 2ஆம் தலைமுறையை சேர்ந்தவர் இவர் கேதார்நாத் அவர்கள். பல வருடங்களாகவே இவர் எனக்கு அறிமுகமானவர். ஸ்டேட் பேங்க் அதிகாரி, கிரிக்கெட் வீரர், ராமகிருஷ்ணா மிஷன் உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர். இப்போது இந்த மாணவர் சங்க பொருளாளர், கலா ரசிகர். கேதாரம் சபாவை ஆரம்பித்த போது தான் இவருக்கு இசை நாட்டமும் அதிகம் என்பது எனக்கு தெரிய வந்தது. கிரிக்கெட் ஒரு பக்கம், சங்கீதம் ஒரு பக்கம் என்று இயங்கிக் கொண்டிருந்தவர் மாணவர்களுக்கு கிரிக்கெட் பயிற்சி தந்து வருபவர். கிரிக்கெட்டுக்கும் சங்கீதத்துக்கும் அப்படி என்ன சம்பந்தமோ தெரியவில்லை. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் உயர்ந்த ஆர். சுந்தர் அவர்கள் திரு கேதார்நாத்தை போல சங்கீதத்திலும் கிரிக்கெட்டிலும் ஆர்வம் கொண்டுள்ளவர். இருவருக்கும் இந்த இருதுறை ஆர்வம் வம்சத்துணி ராமச்சந்திரனிடம் வந்திருக்கிறது நினைக்கலாம். ஆங்கில இந்துவின் மூத்த பத்திரிகையாளராக இருந்து வந்தவரும் அம்சத்வனி ஸ்தாபகருமான உயர் திரு ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் சுந்தரின் தகப்பனார், உயர் திரு கேதார்நாத்தின் சித்தப்பா. அந்த வகையில் இந்த ஆர்வம் 2ஆம் தலைமுடன் தொடர்ந்து வருகிறது. வருடா வருடம் பெரிய சபாக்களுக்கு இணையாக ஆண்டு விழாவை நடத்தி வரும் கேதாரம் சபா மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இத்துடன் என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சுதா சேஷையன் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். Just a few words because 6:45க்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மணி அடிச்சிட்டார். இந்த முன்னால் பழங்காலத்துலலாம் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெல் அடிப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பெல் அடிச்சிட்டார். What do I say? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
First, to share the dais with luminaries like Nalli Chettiar, Sundarji, and above all, today's Kedaram Nadamurthy. கேதாரம்ங்கிற வார்த்தை மியூசிக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ராகம். சயின்டிஃபிக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக அது ஒரு ஸ்பெசிஃபிக் வெரைட்டி ஆஃப் மஞ்சள், டர்மரிக், ஸ்பெசிஃபிக்கலி grown, cultured by the Indian Council for Agricultural Research. அது என்ன ஸ்பெஷாலிட்டி அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மஞ்சள்னா, இட் இஸ் டிசீஸ் ரெசிஸ்டண்ட். அதில் வந்து எந்த பூச்சியும் அந்த செடியை தாக்காது. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மஞ்சளுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ஹான்ஸ்டாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் வெரைட்டி இது. அதனால் வருங்காலத்தில் இந்தியாவுக்கு அந்த பர்டிகுலர் மஞ்சள் will fetch a lot of not only economic advancement but also medical advancementல நிறைய இடங்களில் அது உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது எதுக்காக சொன்னேன்னு சொன்னால், அந்த கேதாரம்ங்கிற வார்த்தைக்கே நிறைய மகத்துவம் இருக்குது. இங்கே அந்த கேதாரம் அகாடமி, கேதாரம் மியூசிக் அகாடமி நிறைய யங்ஸ்டர்ஸை வளர்க்கக்கூடிய ஒரு அகாடமி. கேதாரம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கேதாரம்னு சொன்னால் ஒரு நல்ல பக்குவப்பட்ட நிலம்னு அர்த்தம். பக்குவப்பட்ட நிலம், சமஸ்கிருதத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி பக்குவப்பட்ட நிலத்துக்கு தான் கேதாரம்னு பேர். கேதார் அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடியது. அப்போ பக்குவப்பட்ட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் பாரம்பரியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அகாடமி தான் இந்த கேதாரம் மியூசிக் அகாடமி. நல்ல பக்குவப்பட்டவர்கள், பக்குவப்பட்ட தாவரங்கள், பிற்காலத்தில் வரக்கூடிய பக்குவப்பட்ட விளைச்சலை தரக்கூடியதாக இந்த அகாடமி இருக்குது. 10வது ஆண்டு விழா. மேலும் மேலும் இந்த அகாடமி வளரணும் அப்படின்னு மனசார அந்த கேதாரநாதரை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜஸ்ட் a few words about இன்றைய விருதாளர். அவர் பேரை சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் தயக்கமாக இருக்குது நேரடியாக. ஏன்னா அந்த உயர்வில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருடைய ஸ்டைலை பற்றி, அவருடைய அமெரிக்கையாக அவர் வாசிக்கிறத பற்றி, ரொம்ப ஹியூமிலிட்டியோடு இருக்கிறத பற்றி எல்லாம் நிறைய சுந்தர்ஜி இங்கே மென்ஷன் பண்ணார்கள். அதுலேயும் ஒன்று சொல்லணும். இந்த கச்சேரி, ஒரு கச்சேரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு காட்டக்கூடிய ஒரு வாசிப்பு அவருடைய வாசிப்பு. அந்த ஆனர், அங்கே ஜஸ்டிஸ் மேடம் உட்காந்துருக்காங்க. இந்த கச்சேரிங்கிற வார்த்தை வந்து முதல்ல நமக்கு கோர்ட்லேருந்து வந்த வார்த்தை. அது மியூசிக் இதில் வரல. ஃபஸ்ட்டு கச்சேரிங்கிறது முதல்லலாம் பார்த்தா கச்சேரிங்கிறது கலெக்டர்ஸ்ட்டு இருந்தது. பிரிட்டிஷ் காலத்தில் த கலெக்டர் வில் ஹோல்ட் கச்சேரி அட் சச் அண்ட் பிளேஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். தர்பார்னு அர்த்தம். அந்த தர்பாருங்கிறதுலேருந்து தான் அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வந்து ஃபுல் பெஞ்சு அதுக்கெல்லாம் கச்சேரின்னு பேர் சொல்லி, அதுக்கப்புறம் அது அப்படியே மியூசிக் வேர்ல்டுக்கு அந்த பேர் வந்தது. அந்த தர்பார் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலை காட்டக்கூடிய, அந்த ஆனர் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாசிப்பு அவருடைய. அந்த டெமெனர் ஆல்சோ ஒரு ஆர்டிஸ்டுடைய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் பாடி லாங்குவேஜில் ஆடியன்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு பக்கம் அவர்களுடைய இசை, இன்னொரு பக்கத்தில் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த முகம், அந்த முகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், அவர்கள் செய்யக்கூடிய அந்த கெஸ்டர்ஸ், இதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம். தட் இஸ் வேர் தி கம்யூனிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட் கம்ஸ் அவுட். அப்படி பார்த்தா இந்திய இசையினுடைய கண்டென்ட்டே பக்தி. அந்த பக்தி வந்து முழுக்க 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 அவருடைய அந்த மிக மென்மையான ஒரு, இத்தனைக்கும் மிருதங்கம் வாசிக்கிறச்சே நிறைய பேர் வந்து மிருதங்கத்தை போட்டு அதை வந்து ஒரு அது கிட்ட காட்டுற அந்த வேகம் பார்த்தாக்கா நமக்கு வந்து நம்ம வந்து அடித்துருவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட சில சமயத்தில் வரும். ஆனால் ஒரு மிருதங்க வித்வான் இவ்வளோ மென்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத காட்டக்கூடியவர் நம்முடைய மன்னார்குடி சார். இன்றைக்கி அவருக்கு விருது கொடுக்கறதுங்கிறது
சொல்கிற மாதிரி விருதுக்கு பெருமை, ஆனால் அதை கூட இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக நான் இந்த கேதார்நாத்துக்கும் சரி அந்த கேதார்நாத்துக்கும் சரி நெஞ்சார என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹம்சத்வனி செயலாளர் ஸ்ரீ ஆர் சுந்தர் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில், நமஸ்காரம், மாலை வணக்கம். Some events are very special and bring joy and fulfillment, and one such occasion is this evening. Kedaram is really a pride of Chennai these days with the way Kedarnath organizes events. And I would say Kedaram, much like the typical discerning cricket-loving Chepauk fans, we applaud Kedarnath for bringing Kedaram into a double-digit score. சென்னையில் எந்த மேட்ச் ஆடினாலும் when a batsman opens his account, அது சிங்கிளாக இருக்கட்டும், அதில் ஒரு 4ஆக இருக்கட்டும், கைத்தட்டல் கிடைக்கும். அதுக்கப்புறம் he moves to a double-digit, Chennai audience will clap. And whether it is a player from the opposition or from the home team, or 25 or 50 or 75 or எல்லாத்துக்கும் you can hear a thunderous applause. So let us all give Kedaram a thunderous applause, because he is not only he was a great player, but he turned into a great coach and passionately contributes to the game. And we all know how difficult it is to run an organization, but he has got all the energy and the support from the great and the one and only Nalli sir. We wish Kedaram a wonderful innings. In as much as my father Ramachandran, his Chittappa, would have been proud of Kedarnath for his blazing knocks on the cricket ground, he would be rejoicing in his forays as a successful organizer of fine arts as well. We applaud his determination as he steps into the next 10 years with invaluable support from his better half, from his wife, and generous patronage from the adorable Nalli sir. Kedarnath has successfully marshaled his resources to present several programs with an eye on nurturing young talent of Generation Next. Only thing all cultural organizations look for is Generation Next audience as well in huge numbers in the coming years. I was mentioning the occasion is very special. Firstly, the luminaries on stage, the man for all seasons, not only December season, all seasons, philanthropist Dr. Nalli Kuppuswamy sir, whom we can cheer for the Padma Bhushan Award, a richly deserved honor conferred on him recently. The presence of the erudite, scholar, multifaceted Dr. Sudha Seshayan, the awardee Nadamurthy, Mridangam Maestro, the gentleman musician Mannargudi Ishwaran, and the concert to follow by the young torchbearers of our tradition led by Aishwarya Vidya Raghunath Okal. Of course, as Kedarnath was mentioning about her discourses, her narration of the history of several kshetras also will showcase her versatility. I am happy to share that she was one of the brightest orator talent spotted by my father R. Ramachandran when she participated in oratorical competitions held by the Mylapore Academy, and needless to mention that she won several prizes then. Our scriptures hold immense power due to their profound insights and timeless relevance. We need a catalyst and an orator par excellence to ignite our minds, is it not? You earn for more when you listen to her enlightening talks, and that is what Kedarnath mentioned. It is because genius is the ability to put into effect what's in your mind. Dr. Sudha Seshayan is undoubtedly an inspirational women icon. Mannargudi Ishwaran. He is a worthy choice for the Kedaram's Nadamurthy honor this evening. There is beauty and brevity in his Mridangam playing,
a smiling face on stage, who sets aside his position of seniority while accompanying young artists and puts concert success as his priority. That's humility and noble thoughts as well. No tantrums, no assertive body language. Ishwaran takes his role with a quiet, self-effacing attitude, wanting music to resonate and make the lead artists and other accompaniments comfortable. Probably this pleasantness in his playing is inherent to him, as he is such a pleasing person on and off stage. Never wanting to wear his achievements on his sleeve, he would project the art and not himself. Throughout a concert, he maintains focus and attentively synergizes with the music. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக மன்னார்குடி ஸ்ரீ ஏ. ஈஸ்வரன் அவர்களுக்கு கேதாரம் நாதமூர்த்தி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விருதாளர் மன்னார்குடி ஸ்ரீ ஏ. ஈஸ்வரன் தன் விருதினை குறித்து பேசுகையில், மேடையில் வீற்றிருக்கும் நல்லி செட்டியார் அவர்களுக்கும், டாக்டர் சுதா சேஷன் அவர்களுக்கும், சுந்தர் அவர்களுக்கும், மற்றும் இங்கு கூடியுள்ள எல்லா பெரியவர்களுக்கும், சுந்தரம் சார், ஜஸ்டிஸ் மேடம் அவர்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும், வித்வான்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், நமஸ்காரம். நல்ல மனிதர்கள் இல்லைன்னா நல்ல காரியங்கள் எதுவும் நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி நல்லி சார் இருந்தால் தான், நல்லி சாருடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் எந்த சபாவும் இப்படி ஒன்று நடத்தினது நான் கேள்விப்பட்டதே இல்லை. நல்லி சாரால் எத்தனை சபாக்கள் நல்ல இது நடந்திருக்கு, எத்தனை பேருக்கு அவார்டு கொடுத்துருக்கா, எத்தனை வித்வான்கள் அவர் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சதஸில் எனக்கு கேதார் நாதமூர்த்தி அப்படிங்கிற இந்த கௌரவப்படுத்தி என்ன பண்ணினதுக்கு கேதார் சார் அவர்களுக்கு, அவர் சேர்ந்த இந்த அமைப்பில் சேர்ந்த மற்றவ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக மாணவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீநாதாதி